நீங்க வந்து அண்ணா பல்கலைக்கழகம் இல்லை, எங்க வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தாலும் அது கடுமையா நம்ம குரல் கொடுக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. அது ஆண் பெண்ணு வித்தியாசம் கிடையாது. மணிப்பூர்ல நடந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல நடந்தாலும் சரி, உத்தரப்பிரதேசத்துல நடந்தாலும் சரி, காஷ்மீர்ல நடந்தாலும் சரி, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அது வந்து ஒரு ஒரு அதுல வந்து ஒரு ஒரு ரேப்புன்னு மட்டும் இல்ல, பெண்களுக்கு எதிராக பாலியல் ரீதியாக உள்ள மனதளவிலான ஒடுக்குமுறைகளை செய்கிற எந்த குற்றமும் ஒரு கடுமையான அளவுல கண்டிக்கப்பட வேண்டியது. அதை நம்ம தொடர்ந்து செய்யறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒரு அதிர்ச்சி என்னன்னா, ஒரு பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குது அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த குற்றவாளிக்கு வந்து ஏற்கனவே குற்ற பின்னணி இருக்குது. ரெண்டாவது வந்து அந்த பெண்ணிடம் வந்து அந்த பல்கலைக்கழக வளாகமே அப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல்ல நடந்துக்கிற அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு அதிர்ச்சி அளிக்கூடியதா இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ணா பல்கலைக்கழகத்தை மட்டும் இல்லாம அனைத்து கல்வி நிறுவனங்களுமே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான இடங்களாக மாத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும். இது ஒரு அண்ணா பல்கலைக்கழக இன்சிடென்டா மட்டும் சுருக்கி பார்க்க கூடாது. அது ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து இப்ப நான் சொன்னேன் காஷ்மீர், யூபி, மணிப்பூர் இங்க எல்லாமே வந்து பெண்களுக்கு எதிரான கொடுமையான குற்றங்கள், நெஞ்சை உழுக்கக்கூடிய குற்றங்கள் நடந்தப்ப தொடர்ந்து பாஜக அரசு, ஒன்றிய அரசு, மோடி அரசு குற்றவாளிகளை பாதுகாக்கிற ஒரு அவமானகரமான செயலை செஞ்சு பெண்களை ஒரு பேரதிர்ச்சிக்குள்ளாக்குனாங்க. இங்க தமிழ்நாடு அரசாங்கம், குறிப்பா தமிழ்நாடு காவல்துறை ஒரு ரொம்ப குயிக்கா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. குறிப்பா அந்த பெண்ணை வந்து நான் பாராட்டுறேன். பொதுவாகவே வந்து சமூகத்துல அது எந்த சமூகமா இருந்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பத்தி இல்ல கொடுமையான பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிற பெண்கள் அதை வெளியில சொல்றப்ப சமூகம் வந்து அந்த பாதிப்பிற்கு உள்ளான பெண்ணை தான் ஒரு குற்றவாளியாகவும், அந்த பெண்ணை நோக்கி 1000 கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு சமூகமாகவும், குற்றவாளிகளை பத்தி சிந்திக்காத சமூகமாகவும் துரதிருஷ்டவசமா நம்ம இருக்கோம். பட் அந்த மாதிரி ஒரு சூழல்ல கூட அந்த பெண் வந்து ஒரு குற்றத்தை நம்ம வந்து குற்றவாளிகளை நமக்கு எதிராக நடந்த கொடுமையை வந்து நம்ம காவல்துறைக்கு சொல்லணும் அவங்க நினைச்சதை நான் ரொம்ப பாராட்டுறேன். இது வந்து எல்லா பெண்களுக்குமே ஒரு உதாரணம். ஆன்லைன்ல கூட நிறைய அபியூசஸ் நடக்குது. ஆனா நிறைய பேர் பயந்துட்டாங்க. அதை நானே கூட அந்த மாதிரி ஆன்லைன் அபியூஸுக்கு பாஜகனால ஆளாகியிருக்கேன். இப்ப அதை வெளியே பேசணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சி தான், அந்த எஃப்ஐஆர் வந்து லீக் ஆகுது, பேரோட லீக் ஆகுதுங்கிறது வந்து அதிர்ச்சி தான். இந்த பேரோட வர்றது லீக் ஆகல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது. இதற்கு முன்ன பொள்ளாச்சி பிரச்சனை நடந்தப்ப அப்ப அதிமுக அரசாங்கம் நீங்க வந்து ஒரு போலீஸ்ல இருக்கிற ஒரு உயர் காவல்துறை அதிகாரி இதே போல ஒரு ஊடகவியலாளர் சந்திப்புல அந்த பாதிக்கப்பட்டுடைய பெண்ணுடைய பெயரை, புகார் அளித்த பெண்ணுடைய பெயரை வெளிப்படையாக சொன்ன ஒரு சம்பவம் இங்க நடந்துருக்கு. அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, யாராவது வந்து இனிமே பாதிக்கப்பட்டதை வெளியில சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதான் நடக்குங்கிற மிரட்டல். இன்னைக்கு வரைக்கும் பொள்ளாச்சியில அவ்வளவு கொடுமையான வீடியோக்கள் நம்ம பார்த்தோம். ரொம்ப நாள் ஆனா கூட இன்னைக்கு நினைச்சு பார்த்தா ஒரு நெஞ்சே நடுங்குது. நாடாளுமன்றத்தோட நான் பேசியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து பெண்களுடைய பெயரோட குற்றப்பத்திரிகை ரிலீஸ் ஆகுறதோ, அவர்களுடைய பெயர் காவல்துறை மூலமாக வெளியில வர்றதோ ரொம்ப ஒரு ஒரு நமக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கான விஷயம். இதை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் வந்து எழுத்துப்பூர்வமா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஒரு நம்ம ஐபிசியை வந்து இந்த பாரதி என்னமோ இந்தி பேர்ல மாத்திட்டாங்க. அந்த மாதிரி அந்த இந்தி பேர்ல மாத்துறதுக்கு குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் வந்து ஒரு இந்தி பேர்ல மாற்றப்பட்டிருக்கிறப்ப அந்த ப்ராசஸ்ல இது நடந்திருக்கலாம்னு அவங்க கொடுத்துருக்காங்க. பட் அது என்ன விதமான டெக்னிக்கல் அப்ப வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இந்த மாதிரி பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பேர் வந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து ஒன்றிய அரசாங்கம் உடனடியா பிக்ஸ் பண்ணணும். அது தொடர்பா நானும் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசலான் இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பெண்ணுடைய பேரும் நம்ம லீக் ஆகிட்டே இருக்க முடியாது. அது ஒண்ணு. அதனால இந்த மாதிரி இந்த விஷயங்கள்ல வந்து இதுல வந்து நமக்கு ஒன்றும் சமரசமே கிடையாது. எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறாங்க, யார் இல்ல, அது பிரச்சனை கிடையாது. ஒரு பெண் பாதிக்கப்பட்டா அதுல எந்த விதமான சமரசம் இல்லாம நடவடிக்கை எடுக்கணும். இங்க வந்து குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி செய்யாம நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கிறது நம்ம கவனத்தில். ஏங்க நான் காங்கிரஸ் எம்பி தானேங்க, மாநில தலைவர். எதா இருந்தாலுமே இல்ல நீங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல. இப்ப நான் காங்கிரஸ் எம்பி தானே, நாங்க உடனடியா ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கிறோம்ல. இது என்ன ஆகுதுன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் என்னுடைய கருத்து இல்ல எங்க கட்சியினுடைய கருத்தாவும் அது இருக்கலாம். இது வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நடவடிக்கை எடுக்காமல நாங்க இதே ஒண்ணு சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சாட்டையில அடிச்சுக்கிறாரு. நான் ஒண்ணு கேட்கிறேன், KT ராகவன் ஒருத்தர் அவங்க கட்சியில இருந்தாரா இருக்காரா நமக்கு தெரியல.
பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு பெண்ணுகிட்ட ரொம்ப அசிங்கமாகவும் அருவருக்கவும் பாலியல் ஒரு 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 பாலியல் கொடூரத்தை அவர் நிகழ்த்துறாரு. அந்த வீடியோவை வந்து கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. உண்மையா இல்லையா? அதுக்கு இது ஒரே நிமிஷம் இல்ல ஒப்பிட முடியாது. ஒரே நிமிஷம் இல்ல, நீங்க எதுக்கு பிஜேபி சார்பா பேசுறீங்க? நான் முடிக்கிறேன், நீங்க பதட்டப்படாதீங்க. பாஜகவை காப்பாற்றுகிற எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம், அதனால நீங்க பதட்டப்படாதீங்க. நான் முடிக்க விடுங்க. அப்ப இதே பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு கமிட்டி அமைக்கிறார். அந்த கமிட்டியோட ரிப்போர்ட், கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி 1 மாசத்திற்குள்ள வந்து நடவடிக்கை எடுக்கும் இதே பாஜகவின் மாநில தலைவர் தான் சொன்னார். அந்த கமிட்டி என்னாச்சு, அந்த ரிப்போர்ட் என்னாச்சு? அதுக்காக நாங்க ஒரு 50 சாட்டைகள் அவருக்கு அனுப்பலாமா? நான் என்ன சொல்றேன்னா, அதுவும் இல்லாம அந்த சாட்டை சம்பவம் எப்ப நடக்குதுன்னு நீங்க பாருங்க. சாட்டை சம்பவம் எப்ப நடக்குது அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுடைய சொந்தக்காரர் வீட்டுல ஒரு பெரிய ரெய்டு நடக்குது. அந்த ரெய்டுல 13 கோடி ரூபாய் பிடிக்கப்பட்டதா சொல்றாங்க. 250 கோடி ரூபாய் டாக்குமெண்ட் வருதுன்னு சொல்றாங்க. நீங்க எல்லாம் போய் கேள்வி கேட்குறீங்க. ஏன் அந்த அவர் உங்களுக்கு என்ன சொந்தம்னா, எனக்கு அக்கா சொந்தம், ஜோதிமணி அக்கா சொந்தம், செந்தில் பாலாஜி அண்ணன் சொந்தம், விஜயபாஸ்கர் அண்ணன் சொந்தம் சொல்றாரு. நான் கேட்கறது என்னன்னா, அதெல்லாம் இருக்கட்டு, உங்களுடைய அக்காவின் கணவர் சிவகுமார் உங்களுக்கு சொந்தமா இல்லையா? அந்த அக்காவின் கணவர் சிவகுமார் ஒரு செங்கல் சூளை நடத்துறாரு. அந்த செங்கல் சூளையோட பார்ட்னர் தான் வந்து இந்த 13 கோடிக்கு அமலாக்கத்துறை பிடித்த 250 கோடி ரூபாய் டாக்குமெண்ட் பிடித்த ஒருத்தர். அந்த நேரத்துல அதை திசை திருப்பறதுக்கு தான் இது அரசியல் ஆகுதே ஒழிய வேற எந்த காரணத்திற்காகவும் இது அரசியல் ஆக்கப்படலை. நான் சொல்றேன் இல்ல பாஜக இல்ல ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்கள முடிக்க விடணும். அது எதுக்கு அவங்க முடிக்கவே விடாம தப்பு கிடையாது. மணிப்பூர்ல அது தப்பான ஒப்பீடா? மணிப்பூர் வந்து ஒரு தப்பான ஒப்பீடா? இல்ல வந்து உத்தரப்பிரதேசம் ஒரு தப்பான ஒப்பீடா? அது இந்தியாவில தானே இருக்கு. முதல் நாள் என்னோட சொந்தக்காரங்க உடனே வந்து என்னால வந்து இப்ப அண்ணாமலை வந்து தடுத்திருப்பாரு அப்படிங்கிறாங்க. அவங்க நினைக்கலாம், நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. இல்ல அந்த சொந்தக்காரர் இல்ல அவர் சொல்லல, நீங்க அவர் தெளிவா சொல்றாரு. அந்த மாதிரி சொந்தக்காரர் அல்ல நான் சொல்றேன். ஜோதிமணி அக்கா சொந்தக்காரரோ இல்ல செந்தில் பாலாஜி சொந்தக்காரரோ விஜயபாஸ்கர் சொந்தக்காரர் மாதிரி அது சொந்த சகோதரியின் கணவர். அதுக்கு என்ன தொடர்பு இருக்குதா இல்லையான்னு சொல்லணுமா வேண்டாமா? இல்ல ஈடி எல்லா காலத்தையும் நோக்கத்தோட செயல்படுதுன்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல நோக்கத்தோட செயல்படும், சில நேரங்கள்ல தெரியாம ஒரு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இதே இன்னொரு சொல்றேன், இதே பாஜகவுடைய மேனேஜரா இருக்கிற ஒருத்தர் வீட்டுக்கு ஈடி போயிட்டு தலைவரைக்கும் ஓடி வரலையா? நீங்க தானே ஊடகங்கள்ல போட்டீங்க. அதே மாதிரி இது தெரியாமல் கூட நடந்திருக்கலாம். அப்ப அதே ஈடி இந்த கேஸை தொடர்ந்து நடத்தி அவங்கள புக் பண்ணாங்கன்னா ஈடி ஒழுங்கா இருக்காங்கன்னு இந்த கேஸ்லயாவது நம்ம ஒத்துக்கலாம். அதுக்கப்புறம் சத்தமே இல்லையே. சோ அந்த மாதிரி ஒரு திசை திருப்பதற்கு எதை திசை திருப்பணும் நான் நினைக்கிறேன். பெண்களுக்கான குற்றங்களை வேற ஏதோ ஒரு விஷயத்த காரணம் காட்டி அதை வந்து நீங்க சொல்றதே தான் நானும் சொல்றேன். உங்களுடைய ஊழலை மறைக்கிறதுக்கு அந்த செங்கல் சூளை எப்ப போடுறீங்க? நான் வசூல் ராஜான்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வருது. நான் நீங்களோட ஒரு சோகால் நடைபயணம் ஒண்ணு நீங்க நடக்கிறீங்க, அதுக்கு ஏராளமான வசூல் நடத்துது. உங்க ஒரு கட்சியை சேர்ந்த சிவகங்கையை சேர்ந்த ஒருத்தர் வீடியோ போடுறாரு, எங்கிட்ட 1 கோடி ரூபாய் மிரட்டி வாங்கியிருக்காங்க. இதற்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் அந்த செங்கல் சூளையை அவங்க போடுறாங்க. நடைபயணம் நடந்த அப்புறம் தான் அந்த செங்கல் சூளை நடக்குது. நீங்க டாக்குமெண்ட் எல்லாம் ஓப்பன் ஃபீல்ட் இருக்குது, பொதுவெளியில் இருக்குது, எடுத்து பாருங்க. அப்ப உங்க சொந்தம்னு யாரு சொல்றது? ஜோதிமணி அக்கா சாதியின் அடிப்படையில் முதல்ல சொந்தம் வருதுன்னு நான் நினைக்கல. யாரெல்லாம் வந்து ஒரு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுறாங்களோ அவங்க எல்லாருமே நமக்கு சொந்தக்காரங்க தான். சாதியின் அடிப்படையில தான் சொந்தம் வருதுங்கிற ஒரு நிலைப்பாட்டே முதல்ல இல்ல. ரெண்டாவது, ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஊழலை வந்து நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அதுல சம்பந்தப்பட்டிருக்காரு. அவங்களுடைய அக்காவின் கணவர் வந்து அதனோட பார்ட்னரா இருக்காரு. அந்த செங்கல் சூளை இப்பதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கலாம். அந்த இடத்துல இத டார்கெட்டடா பயன்படுத்துறது வந்து நம்ம எந்த விதத்துல அனுமதிக்க முடியும்? இல்ல நீங்க அக்கா கணவர் சொந்தமா இல்லையாங்க? நான் வேற எதை பத்தி சொல்ல, நான் அந்த அரசானவர்கள் சொல்ல, அக்காவின் கணவர் சொந்தக்காரரா இல்லையா? அக்காவின் கணவர் சொந்தக்காரரா இல்லையா? நீங்க அதை மட்டும் சொல்ல சொல்லுங்க. எஃப்ஐஆர் பொறுத்த வரைக்கும் நீங்க அதை வந்து நான் முன்னே சொன்னேன், அது ஒன்றிய அரசாங்கமா இருந்தா ஒன்றிய அரசாங்கம் எஃப்ஐஆர் பொறுத்த வரைக்கும் அது லீக் ஆகிறதோ, ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை மீண்டும் பாதிக்கிற மாதிரி இருக்கிறதோ, அது எஃப்ஐஆரா இருந்தாலும் சரி, காவல்துறை நடவடிக்கையா இருந்தாலும் சரி, தமிழ்நாடா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருந்தாலும் சரி,
பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மீண்டும் மன உளைச்சலையோ ஒரு வேதனையையோ ஒரு துயரத்தையோ ஏற்படுத்த மாதிரி எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு நிச்சயமா வந்து நீங்க ஒன்றிய அரசாங்கம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி தான். எஃப்ஐஆர் எழுதினவங்க மேல தப்பு இருந்தா எல்லா அரசாங்கம் ரெஸ்பான்சிபிள் தான். இது பெண்களை நீங்க பிரச்சனை என்னன்னா நான் ஒரு பெண்ணா சொல்றேன், ஒரு ஊடகமா இருந்தாலும் இப்ப நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, நீங்க ஒரு பெண் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு பெண் பாதிக்கப்பட்டாரு, அன்னைக்கு போய் அங்க யாரும் கேட்கறது இல்ல. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு கிட்டத்தட்ட 13 பாலியல் வன்புணர்கள் நடக்குது. அதை நம்ம கேட்கறது இல்ல. நான் பெண்ணா என்னை மாதிரி பெண்களுக்கு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரே ஒரு பிரச்சனையை நீங்க அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, அதை வந்து அரசியல் ஆக்குறதன் மூலமா எல்லா பெண்களுக்கும், அது அரசியல் கட்சிகள் செஞ்சாலும் ஊடகங்கள் செஞ்சாலும், ஒரு பெண்ணிற்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை தொடர்பான பெரிய பாதிப்புகளை அது ஒரே ஒரு அரசாங்கத்தை குறி வச்சு நடத்துறது வந்து நம்ம சரின்னு சொல்ல. ஒரு அரசாங்கம் வந்து குற்றவாளியை காப்பாற்றுன்னு வச்சுங்க, அப்ப எந்த அரசாங்கமா இருந்தாலும் அந்த அரசாங்கம் செய்ய தவறுதான் சொல்றோம். இப்ப ஒரு மணிப்பூர்ல வந்து குற்றவாளிகள் இன்னைக்கு வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்திலையும் காஷ்மீர்லயும் நீங்க வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ரேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசாங்கத்தினாலதான் அது நடக்குதுன்னு சொல்ல முடியாது. எந்த அரசாங்கமா இருந்தாலும் ரேப்லயோ பாலியல் வன்கொடுமையில என்ன பிரச்சனை அப்படின்னா, அது நடக்கிறப்ப ஒரு அரசாங்கம் வந்து குற்றவாளியை காப்பாற்றுதா, ஒரு அரசாங்கம் குற்றவாளியை கைது செய்தாங்கிறதா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இங்க அரசாங்கம் குற்றவாளியை கைது